நம்ம எல்லாத்துக்கும் பரம்பரையை பற்றி தெரியுமோ தெரியாதோ, அந்த டாபிக்குள்ள நான் இப்போ போக விரும்பல. பட் இந்த பரம்பரைன்ற வேர்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? 7 தலைமுறை சேர்ந்தது தான் ஒரு பரம்பரைன்னு சொல்கிறாங்க. இந்த 7 தலைமுறைக்கும் என்ன கணவன் மனைவி இவங்க 2 பேர்த்தோட பேர் டிஃப்ரெண்ட் பண்ணப்படும். அந்த 7 தலைமுறையுடைய கணவன் மனைவியினுடைய பெயர்கள், தமிழ் பெயர்கள் என்னென்ன அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, நாம, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் அப்படின்றது தெரியும். இது ஒரு சில தலைமை. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கு அப்புறம் தலைமுறையுடைய பெயர்கள் இங்கே பல பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் முதல் தலைமுறையாக கணக்கெடுக்கப்படுறது நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் தான் முதல் தலைமுறை. 2வது தலைமுறை தாய் தந்தை, 3வது தலைமுறை பாட்டன் பாட்டி, 4வது தலைமுறை பூட்டன் பூட்டி, 5வது தலைமுறை ஓட்டன் ஓட்டி, 6வது தலைமுறை செய்யோன் செய்யார், 7வது தலைமுறைனா பரன் பறை, 2 ஈக்குவல் பண்ணீங்கன்னா பரம்பரை. சராசரியா ஒரு முதல் தலைமுறை வாழ்றதுக்கு தேவையான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வருடங்கள் ஆகும். அதே ஒரு 7 தலைமுறை வாங்கணும் அப்படின்னா 480 வருடங்கள் ஆகும். அதே இது 7 தலைமுறைகள் வாங்கணும் அப்படின்னா 980 வருடங்கள் ஆகும். கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் சேர்ந்தது தான் இந்த 7 தலைமுறைகள் வாழ்ற நாட்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. பரம்பரையை பற்றி தெரியாதவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.